வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வெல்கம் டு நெஞ்சுக்குள்ளே. இது ஷர்மிளா ஃப்ராங்கோ எழுதிய உயிரில் கலந்து நாவல் பகுதி 13. சஞ்சய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். கை எலும்பு உடைந்திருந்தது. தொடர்ந்து நடைபெறும் விளையாட்டுகளில் சஞ்சயால் விளையாட இயலாத நிலை. சஞ்சய் வீடு திரும்பினான். சஞ்சய் தன் படுக்கையில் சாய்ந்து படுத்திருந்த போது இதற்கு முன் தன் கை எலும்பு முறிந்து இதுபோல் படுக்கையில் படுத்திருந்ததுதான் அவன் நினைவிற்கு வந்தது. அன்று அப்பா குடித்துவிட்டு உளறியதை எண்ணிய போது சஞ்சய்க்கு சிரிப்பே வந்துவிட்டது. சட்டென்று வைடூரியாவின் முதல் முத்தம் மனதில் ஒரு குளிர் தென்றலாக வீசியது. அந்த முத்தத்தின் போதே இப்போதும் அவன் நினைவில் அப்படியே இருந்தது. சஞ்சய் மெல்ல எழுந்து வந்து தன் அறையில் இருந்து வெளியே செல்லும் அந்த கதவை அன்று போல் தாளிடாமல் சாத்தினான். வைடூரியா, அன்னைக்கு மாதிரியே நீ இன்னைக்கும் தேடி வரணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை. நீ வருவியா என்று கேட்டான். காற்றோடு கலந்து போன நீ காற்றா வந்தாவது என்னை தழுவிட்டு போக மாட்டியா? அவன் வேதனையில் வைடூரியாவை நினைத்து உருகினான். சஞ்சய், யார்கிட்டப்பா பேசிட்டு இருக்க என்ற அம்மாவின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். அம்மா கையில் டீயுடன் நின்றிருந்தார். என்னோட வைடூரியா கிட்ட பேசிட்டு இருந்தேம்மா என்றான். என்ன சஞ்சய் இது, நீ இன்னும் வைடூரியாவை நினச்சிட்டே இருக்கியா? அவளை மறக்கலையா என்று கேட்டார். எப்படிம்மா மறக்க முடியும்? அவள் இப்போ என்னோட உயிரோட கலந்திருக்காமா. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று சஞ்சய் கூற, சஞ்சய் டூரியாவை மறக்க முடியலை அப்படின்னா புஷ்பாவோட இவனால் எப்படி வாழ முடியும்? இந்த கல்யாணம் தப்பாயிடுமோ என்று வருந்தினார் அம்மா. சரி சஞ்சய், நீ டீ குடி. ராத்திரி என்ன வேணும் உனக்கு என்று அவன் நினைவுகளை திசை திருப்ப அம்மா முயன்றார். எதுவும் வேண்டாம்மா, ஒரு கிளாஸ் பால் மட்டும் போதும் என்றான். சரி, நான் ஏதாவது லைட்டாக பண்ண சொல்கிறேன் என்று கூறியவர் சஞ்சயின் அறையிலிருந்து வெளியே வந்தார். சஞ்சயின் அறையிலிருந்து கவலையோடு மாடி இறங்கி வரும் தன் மனைவியை கண்டு அப்பாவையும் கவலை தொற்றி கொண்டது. ராதா, என்னம்மாச்சு? சஞ்சய்க்கு கை ரொம்ப வலிக்குதா? இல்லைங்க, அவனோட மனசு தான் வலிக்குது. அவனால் வைடூரியாவை மறக்க முடியலைங்க. ராதா, என்னோட மனசில் கூட வைடூரியா ஒரு வேதனையாக வந்து வந்து நிற்கிறாமா. வைடூரியாவுக்கும் சஞ்சய்க்கும் நாம் துரோகம் பண்ணுறோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி. என்னோட மனசாட்சி என்னை குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்குதுமா. இவ்வளவு நாள் இந்த வலி இவ்வளவு அதிகமாக இருக்கலை. ஆனால் இப்போ புஷ்பாவை கல்யாணம் பண்ண சஞ்சய் சம்மதம் தெரிவித்தப்போ மனசு ரொம்ப வலிக்குதுமா. எனக்கு கூட அப்படிதாங்க இருக்குது. வைடூரியாவும் இதுவரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணி சஞ்சயையோ நம்மையோ பற்றி விசாரிக்கவே இல்லை. வைடூரியாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு கூட பயமாக இருக்குது. சஞ்சய் பற்றி வைடூரியா விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா. நியூஸ் பேப்பர்லேயும் டிவிலையும் தினைக்கும் அவனை பற்றின நியூஸ் வெளியே வந்துட்டே தானே இருக்குது. ராதா, என்னோட ஃப்ரெண்டு கோபிநாத உனக்கு? ஆமாம் தெரியுங்க. என்ன விஷயம்? அவனோட அப்பா ஊரில் பெரிய ஜோசியராம். அடுத்த மாதம் அவர் ஊரில் இருந்து அவனை பார்க்க சென்னைக்கு வராராம். நம்ம சஞ்சயை பற்றி நான் கவலையாக பேசிகிட்டு இருந்தப்போ அவன் தான் சொன்னான், உன்னோட மகனோட ஜாதகத்தை அப்பா கிட்ட காட்டு, ஏதாவது தோஷம் இருந்தால் கண்டிப்பாக பரிகாரம் சொல்லுவார்னு. அவர் ரொம்ப பிஸியாம். அடுத்த மாதம் இவனோட வெட்டிங் ஆனிவர்சரி வருதாம். அதுக்காக தான் அவர் சென்னைக்கு வராராம். அப்படியாங்க? அப்படின்னா வைடூரியாவோட ஜாதகமும் என்கிட்ட தான் இருக்குது. அதையும் அவர்கிட்ட காட்டி வைடூரியாவோட ஜாதகத்தில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு பார்க்க சொல்லலாம். இப்போ ஏதாவது மாற்றம் வந்திருந்தா கண்டிப்பாக சஞ்சய் புஷ்பா கல்யாணம் வேண்டாங்க. வைடூரியாவையே சஞ்சயோட சேர்த்து வச்சிடலாம். அதை விட பெருசாக அவனுக்கு செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைங்க. உண்மையாக வராதா சொல்கிற? நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் நீ ஒத்துக்க மாட்டியோன்னு மனசில் ஒரு சந்தேகம். நீங்கள் சந்தேகப்படுறதுல எந்த தப்பும் இல்லைங்க.
நான் அந்த அளவுக்கு அவங்க கல்யாணத்தை எதிர்த்தேன். வைடூரியாவை சஞ்சயோட வாழ்க்கையிலிருந்து தொடச்செறிய கூட முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்க காதலோட ஆழத்தை பார்த்தப்போ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண துணிஞ்சிட்டேன்னு எனக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி. இப்போ சஞ்சயோட வழியை பார்க்கும்போது வைடூரியாவோட சஞ்சயை சேர்த்து வச்சிடலான்னு மனசு சொல்லிகிட்டே இருக்குங்க என்றார். சரி, அடுத்த மாதம் அவர் வரட்டும், எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு என்னுடைய மனசு சொல்லிகிட்டே இருக்குது என்றார். வைடூரியா ஜீவனோடு ஆனந்தியின் முன் வந்து நின்றாள். ஆனந்திக்கு ஆனந்த அதிர்ச்சி. பிளாஸ்டிக் சர்ஜரி செய்த பின் வைடூரியாவை போட்டோவில் தான் பார்த்திருக்கிறாள். ஜீவனின் புகைப்படத்தையும் வாட்ஸ்அப்பில் பார்த்திருக்கிறாள். வைடூரியாவை கண்ட ஆனந்தி, வைடூரியா என்னடி இப்படி ஷாக்கு கொடுக்குற என்று கேட்டபடியே ஓடி வந்து அவளை கட்டி அணைத்தாள். அவள் கையிலிருந்து சிரிக்கும் ஜீவனை அப்படியே வாரி அணைத்தாள். ஏய், ஜீவன் அப்படியே சஞ்சய் மாதிரியே இருக்கார்டி என்றாள். ஆனந்தி ஜீவனை கையில் எடுத்ததும் அவன் வைடூரியாவை நோக்கி கை நீட்டி அழ ஆரம்பித்தான். டேய் செல்லக்குட்டி, அழாதடா, என்னோட தங்கம்ல என்று ஆனந்தி கூறியும் அவன் அழையை நிறுத்தாமல் வைடூரியாவை பார்த்து கை நீட்டி அழுதான். வைடூரியா ஜீவனை ஆனந்தியிடமிருந்து வாங்கி கொண்டாள். வைடூரியாவுடன் துணைக்கு ஒருவரும் வந்திருந்தார். இது யார் வைடூரியா? இது கங்கம்மா. குழந்தையை என்னை இவர் தான் பார்த்துக்கிறாரு என்றாள். அப்படியெல்லாம் இல்லைம்மா, குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற நேரத்தில் மட்டும்தான் நான் குழந்தைய பார்த்துப்பேன். மற்ற நேரத்தில் குழந்தைய இவங்க யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே தான் பார்த்துப்பாங்க. என்ன வைடூரியா, நீ டாக்டரா இல்லை டீச்சரா என்றாள் ஆனந்தி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு டாக்டர்ன்றதே எல்லாரும் மறந்துட்டாங்க, நான் கூட மறந்துட்டேன். கிராமத்தில் யாருக்கும் என்னுடைய மெடிசன் தேவையில்லை, அவங்களுக்கு எல்லா நோய்க்கும் மருந்து தெரியும். எனக்கு ஏதாவது காய்ச்சல் தலைவலினா கூட கங்கம்மா தான் ஏதாவது காப்பி ஏதாவது வச்சு கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் என்னை டீச்சர் அம்மானு தான் கூப்பிடுறாங்க தெரியுமா. எப்போவாவது அருவங்காட்டுக்கு டாக்டர்ஸ் மீட்டிங்க்கு வரும்போ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போ மட்டும்தான் நான் டாக்டர்ன்ற விஷயமே எனக்கே ஞாபகம் வருது. ஏய், என்னடி இது, பேரும் போச்சு பதவியும் போச்சா என்றாள். அதனால் என்ன, ஐ ஆம் ஹாப்பி என்றாள். அது சரி அம்மா, திடீர்னு இப்படி தரிசனம் தர என்ன காரணமோ என்று ஆனந்தி குறும்பாக கேட்டாள். தன் கையில் இருக்கும் ஜீவனை கங்கம்மாவிடம் கொடுத்தாள் வைடூரியா. கங்கம்மா, நீங்கள் குழந்தைய வெளியே கொண்டு போய் கொஞ்ச நேரம் வச்சுக்கங்க, நான் என்னுடைய தோழிக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என்றாள். சரி வைகாம்மா என்று கூறியவர் குழந்தையை வாங்கி கொண்டு வெளியே சென்றார். என்ன கேட்ட நீ? அம்மா திடீர்னு தரிசனம் தர என்ன காரணமோன்னு கேட்டேன். என்னோட சஞ்சய் தான் காரணம். ஓ, சஞ்சயோட எலும்பு முறிஞ்சு போச்சுன்னு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், அவர் பக்கவா வந்த என்று வியப்போடு கேட்டாள். ஆமாம் ஆனந்தி, எப்படியாவது அவருக்கு தெரியாமல் அவரை ராத்திரி போய் பார்த்துட்டு வந்துடணும். ஏய், எப்படி போய் பார்த்துட்டு வருவ? சஞ்சயோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்கணும். சரி, அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனந்தி, இன்னைக்கு ராத்திரி தங்க எனக்கு இடம் வேணுமே. ஏய், நான் இருக்கும்போ உனக்கு ஏன் இந்த கவலை? வா, வீட்டுக்கு போகலாம், டியூட்டி டைம் முடிஞ்சிடுச்சு என்று கூறியவள் வைடூரியாவை அழைத்து கொண்டு மருத்துவமனையிலிருந்து தன் காரில் புறப்பட்டாள். இரவானதும், ஆனந்தி, ஜீவன் தூங்குறான், கங்கம்மா ஜீவனை பார்த்துக்குவாங்க, நீ காரை எடு, நம்ம சஞ்சயோட வீட்டுக்கு போயிட்டு வரலாம் என்றாள். சஞ்சயோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியா? இல்லை, அங்கே போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனந்தி, சஞ்சயோட வீட்டு பக்கத்தில் காரை நிறுத்த வேண்டாம், கொஞ்சம் தள்ளி காரை போட்டுட்டு நடந்தே அவரோட வீட்டுக்கு வரலாம். சரி வைடூரியா, அப்படியே பண்ணுறேன், நீ காரில் ஏறு என்றாள். வைடூரியா காரில் ஏறிக்கொள்ள கார் சஞ்சயின் வீட்டை நோக்கி பாய்ந்தது. வைடூரியா ஆனந்தி இருவரும் சஞ்சயின் வீட்டை அடைந்தனர். வாட்ச்மேன் கேட்டினுள் அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். கேட்டு பூட்டப்பட்டிருந்தது. வைடூரியா, சஞ்சயோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு என்றாள் ஆனந்தி. வேண்டாம் ஆனந்தி, வாட்ச்மேன் கிட்ட கேட்டை திறக்க சொல்லலாம், அவரோட உதவி போதும், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் என்றாள். அப்படியா, சரி, வீட்டுக்குள்ளே எப்படி போவ? சஞ்சய் எப்படி பார்ப்ப? சஞ்சயோட ரூம்லேருந்து நேராக வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒரு சில சமயம் சஞ்சய் அந்த கதவை தாழ் போடாமல் தான் வச்சுருப்பாரு. நான் போய் பார்க்குறேன், இல்லைன்னா அம்மாவோட உதவியை கேட்கலாம். வாட்ச்மேன் கேட்டை திறப்பாரா?
கண்டிப்பாக திறப்பார். அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். இருட்டில் என்னோட முகம் தெரியாமல் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு. முகத்தை பார்த்துட்டு வேற யாரோன்னு நினச்சிட்டு கேட்டை திறக்காமல் இருக்க சான்ஸ் இருக்கு என்றவள் தன் துப்பட்டாவை வைத்து தலையையும் முகத்தை பாதியையும் மறைத்து கொண்டாள். சுப்பண்ணா என்று குரல் கொடுக்க அவளது ஒரே குரலில் அவர் எழுந்து கொண்டார். யாரு, வைடூரிய அம்மாவா என்று கேட்டபடியே தன் டார்ச்சை அடித்து பார்த்தார். அவள் முகத்தை பாதி மறைத்திருந்ததால் அவருக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. ஆமண்ணா, அவர் வீட்டில் தானே இருக்காரு. ஆமம்மா, அவர் வீட்டில் தான் இருக்காரு. கேட்டை கொஞ்சம் திறக்க முடியுமா? நான் அவரை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு போயிடுறேன். சரிம்மா, இதோ திறக்கிறேன் என்றவர் படபடவென்று கேட்டை திறந்தார். சுப்பண்ணே, அவருக்கு ஏதாவது கல்யாண ஏற்பாடு வீட்டில் நடக்குதா? அம்மா, ஆமாம் வைடூரிய அம்மா, அவரோட மாமா பொண்ணை அவருக்கு கட்டி வைக்க ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. அவர் ஒத்துக்கிட்டாரா அண்ணே என்று கேட்கும்போதே அவள் குரல் தடுமாறியது. முதல்ல ஒத்துக்கலை, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பேசி ஒத்துக்க வச்சுட்டாங்கம்மா. அவள் எதிர்பார்த்த விஷயம், ஆனாலும் அவள் மனது வலித்தது. கல்யாணம் உடனே இருக்கா அண்ணே? ஆமாம்மா, உடனே கல்யாணம் இருக்கு. சரிண்ணே, நான் சீக்கிரம் போய் அவரை பார்த்துட்டு உடனே ஓடி வந்துடுறேன். சரிம்மா, பத்திரம் என்றார். கேட் நுழைந்த வைடூரியா வேகமாக சஞ்சயின் அறையை நோக்கி ஓடினாள். என்ன ஆச்சரியம், கதவு திறந்து தான் இருக்குது. வைடூரியா மெல்ல காலை எடுத்து அறைக்குள் வைத்தாள். அவள் உடல் நடுங்கியது. சஞ்சயிடம் மாட்டிக்கொள்வோமோ என்று பயந்தாள். பூனை போல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தாள். அறையில் எரியும் மெல்லிய விளக்கின் ஒளியில் சஞ்சயின் அருகில் வந்து அவனை கண்டாள். சஞ்சய் நன்றாக உறங்கியிருந்தான். அன்று தன் வரவை எதிர்பார்த்து காத்திருந்ததால் தான் மாட்டிக்கொண்டோம். இன்று தன்னை சஞ்சய் எதிர்பார்க்க எந்த வாய்ப்பும் இல்லை அல்லவா? சஞ்சய், நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா என்று மனதில் நினைத்தாள். உறக்கத்தில் மெல்ல புரண்டவன் வைடூரியா என்று அழைக்க அவள் நடுங்கி போனாள். அவன் உறக்கத்தில்தான் அழைக்கிறான் என்பதை அறிந்தபோது என்ன அவர் இன்னும் மறக்கல என்று மனதில் எண்ணி மகிழ்ந்தாள். அப்போது ஆ என்று வலியில் துடைத்தவன் பாதி உறக்கத்தில் கண்களை மெல்ல திறந்தான். தன்முன் யாரோ நிற்பதை கண்டும் அவன் மீண்டும் கண்களை மூடினான். சஞ்சய் கண்களை திறந்ததைக் கண்டு அதிர்ந்த வைடூரியா அவன் கண்களை மூடியதும் சட்டென்று ஓடி அறைக்கு வெளியே வந்தாள். கண்களை மூடிய சஞ்சய், யாரோ என்னோட ரூமில் நிற்கிறாங்களே என்று எண்ணியவன் சட்டென்று கண்களை திறந்து பார்த்தான். ஆனால் யாரையும் காணவில்லை. அறையில் விளக்கை போட்டான். அறையில் ஒருவரும் இருக்கவில்லை. அதற்குள் வைடூரியா கேட்டை அடைந்திருந்தாள். சஞ்சயின் அறையில் விளக்கை கண்டதும் வாட்ச்மேன், ஆனந்தி இருவரும் அதிர்ந்தனர். வைடூரியா, என்ன ஆச்சு? சஞ்சய் உன்னை பார்த்துட்டாரா என்று ஆனந்தி கேட்க, அன்னை கேட்டை பூட்டுங்க, நான் போகிறேன் என்றவள், இல்லை வா நம்ம போயிடலாம் என்று கூறிக்கொண்டு ஆனந்தியின் கையை பிடித்து இழுத்தபடி ஓடினாள். மறுநாள் காலை சஞ்சய் வாட்ச்மேனின் அருகில் வந்தான். சுப்பண்ணா, நேற்று ராத்திரி கேட்டை பூட்டி இருந்தீங்களா என்று கேட்டான். ஆமாப்பா, பூட்டி தான் இருந்தேன். யாராவது ராத்திரி வீட்டுக்கு வந்தாங்களா? இல்லை தம்பி, ஏன் கேட்குறீங்க? இல்லை சுப்பண்ணா, நேற்று என்னோட ரூமில் யாரோ வந்துட்டு போன மாதிரி தோணிச்சு. கனவு தானேன்னு ராத்திரி தோணிச்சு, ஆனால் அது கனவில்லைன்னு எனக்கு தோணுது, அதுதான் கேட்டேன் என்றான். இல்லை தம்பி, யாரும் வரலை என்றார். சஞ்சய் வாட்ச்மேனிடம் ஏதோ பேசி கொண்டிருப்பதை கண்ட அம்மா சிறிது நேரம் கழித்து வாட்ச்மேனின் அருகில் வந்தார். என்ன சுப்பு, சஞ்சய் என்ன சொல்லிட்டு போகிறான்? ராத்திரி அவரோட அறையில் யாரோ வந்த மாதிரி அவருக்கு தோணிச்சாம். யாராவது வந்தாங்களான்னு கேட்டுட்டு போகிறாரு. அப்படியா, யாராவது வந்தாங்களா என்று அம்மா கேட்டார். அம்மா, வைடூரியா வந்திருந்தாங்க என்றார். என்ன சொல்கிறீங்க? வைடூரியா வந்தாளா? அப்புறம் ஏன் என்ன எழுப்பலை என்று கோபமாக கேட்டார். இல்லைம்மா, தம்பியை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அந்த நேரம் உங்களை கூப்பிட தோணலை என்றார். ஏன் இப்படி பண்ணிட்டீங்க என்றார் அம்மா. அம்மா வேகமாக வீட்டினுள் வருவதை கண்ட அப்பா, என்ன ராதா, என்ன ஆச்சு என்று கேட்டார். என்னங்க, வைடூரியா ராத்திரி வந்து சஞ்சயை பார்த்துட்டு போயிருக்கா. சுப்பு நம்மக்கிட்ட அதை
உடனே சொல்லி இருக்க வேண்டாமா? அப்படின்னா வைடூரியா சென்னையில் தானே இருக்கிறா. அவளுக்கு ஃபோன் பண்ணி அவள் எங்கே இருக்கான்னு கேட்டுட்டு நான் நேரில் அவளை போய் பார்த்துட்டு வரேன் என்றவர் தன் செல்போனை எடுத்து வைடூரியாவின் எண்ணிற்கு அழைத்தார். வைடூரியா ஆனந்தியின் வீட்டிலிருந்து புறப்பட தயாராகி கொண்டிருந்தாள். ஏய் வைடூரியா, 2 நாள் தங்கிட்டு போகலாமே, வந்த உடனே இப்படி புறப்பட்டா எப்படி? இல்லை ஆனந்தி, நான் இங்கே இருந்தால் சரியாகாது. சஞ்சய் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. திரும்பவும் திரும்பவும் சஞ்சயை பார்க்கணும், அவரோட சேர்ந்து வாழணும்னு மனசு ஆசைப்படுது. அவருக்கு கல்யாணம் வேற நிச்சயமாகி இருக்கு. அதை என்னால் தாங்க முடியல ஆனந்தி. மனசு ரொம்ப வலிக்குது. என்னையும் மீறி நான் அவருக்கு ஃபோன் பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்குது. குறிஞ்சிக்காட்டில் ரேஞ்ச் இருக்காது, அதனால் நான் அங்கே இருக்கிறது தான் நல்லது. நீயும் தேவையில்லாமல் லீவ் போட வேண்டியதாக இருக்கும், அதனால் நான் கிளம்புறேன் என்றவள் தன் பேக்கை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டாள். கங்கம்மா ஜீவனை வைத்துக்கொண்டு வெளியே நின்று கொண்டிருந்தார். நான் சொன்னா நீ கேட்கவா போகிற? ஆனால் அடுத்த மாதம் நடக்கிற என்னோட கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பாக வந்தாகணும், புரிஞ்சதா என்றாள். அதை நான் மறப்பேனா? முதல் ஆளாக வந்து நிற்பேன் என்றவள் வீட்டை விட்டு இறங்கி ஆனந்தியோடு காரில் ஏறி அமர அவளது செல் ஒலித்தது. டிஸ்பிளே அம்மா என்று காட்ட, ஆனந்தி, சஞ்சயோட அம்மா கூப்பிடுறாங்க என்றாள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையோட அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.